ஆனாலும் அந்த பொண்ணு ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாங்க. எதுக்குடா அப்படின்னு புரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் பார்வதியை வச்சு விளையாண்டுருக்காரா இத்தனை நாளா? பார்வதி கமருதீனை வச்சு விளையாண்டுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்வதியை வச்சு விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் பேசல? ஏன் உமன் கலப்பை யூஸ் பண்ணல? திவ்யாலாம் முட்டாள்தனமா இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த பேட் டச்சை பத்தி இப்ப அவ இழுத்து பேசுறாளாண்டா. கமருதீன் பேட் டச் பண்ணான்னு சொல்லிட்டு இழுத்து பேசுறாளாண்டா. அப்படி இழுத்து பேசுறதா அன்னைக்கு அவனை செவல் மேலே வச்சிருக்க வேண்டியதுதானே? ஏன் இன்னைக்கு இழுத்து பேசுறா? உனக்கு எதுக்கு அந்த கதை? போஸ்ட் சாரி தான் கேட்க சொன்னாரு. சாரி கேளுங்க, நார்மலைஸா இருங்கன்னாரு. ஏன் சட்டையை கட்டி போட்டீங்க? ஃபேமிலி வீக்குன்னு கட்டி போட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் வெள்ளிக்கிழமை வர வைக்கிறாங்க, 4 நாள் சட்டை இல்லாம சுத்துவீங்களா? நீங்க அவங்களை திட்டுவீங்களா, என்ன பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க முட்டாளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத அங்க உணர்த்திட்டு வாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு சப்போஸ் அவங்க கைட்டு விடுற ஐடியா இருந்திருந்தால் அவங்க என்னுடைய அம்மா கிட்ட நீ பேசுன்னு சொல்லி கமருதீனை கேட்டிருக்க வேண்டிய வேலையே கிடையாது. வணக்கம். தொடர்ந்து பிக் பாஸை பத்தி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் பார்வதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மனம் உடைந்து சிதறி ஒரு மாதிரி வழியில உட்கார்ந்துருப்பாங்க. பார்வதியை கமருதீன் அவர்கள் புறக்கணிக்கிறார். நீ என்ன அப்படி சொல்லிட்ட, நீ என்னை டவுன் பண்ணிட்ட, நீ ஃப்ராடு, நீ அப்படி, நீ இப்படி, போடி அவளே இவளே, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, செய்கைகள் இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆனாலும் அந்த பொண்ணு ஏன்டா இப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு பின்னாடி போறாங்க. எதுக்குடா அப்படின்னு புரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யாரு ஏமாறுறா, யார் ஏமாத்துறா? கமருதீன் பார்வதியை வச்சு விளையாண்டுருக்காரா இத்தனை நாளா? பார்வதி கமருதீனை வச்சு விளையாண்டுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்வதியை வச்சு விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியுது. நல்லவங்களோ கெட்டவங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எல்லாருமோட டார்கெட்டுமே பார்வதி மேலதான் இருக்கு. சோ என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கிறத சொல்லுங்க. இன்னைக்கு யாரு வருவான்னு தெரியல, யார் வீட்டுல இருந்து வருவாங்கன்னு கூட தெரியல. சோ என்ன நடக்க போகுது? காலையில பார்த்த ரெண்டு ப்ரோமோவுமே பார்வதி அநியாயமா பார்வதியை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்வதி சைட்ல ஸ்டார்டிங்ல தப்பு இருந்தது. அதாவது வாட்டர்மெலான் இருந்த வரைக்கும் தப்பு இருந்துச்சு. வாட்டர்மெலான் இருந்த வரைக்கும் அவங்க கமருதீனை வச்சு கேம் விளையாடினாங்க, கமருதீனை பத்தி சொன்னாங்க, கமருதீன் இப்படிதான் அப்படிதான். ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா உண்மையா சொல்லணும்னா அவங்க ரொம்பவே கமருதீன் மேல அட்டாச்மெண்ட் வந்துருச்சு அவங்களுக்கு. எதை வச்சு சொல்றீங்க அட்டாச்மெண்ட் வந்துருச்சு? எஸ், அவர் போனதுக்கு அப்புறமா இவர் கேர் பண்ற மாதிரி திருப்பி வந்தாரு, பேசினாரு, பண்ணாரு, அந்த கேரை கொடுத்தாரு. இப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்த கமருதீன் எடுத்துட்டு பேசுறாரு. நீ வாட்டர்மெலன் இருந்தப்ப என் பேரை நார் அடிச்சிட்ட. இத்தனை நாள் தெரியலையா கமருதீன் அவர்களே நார் அடித்தது? நார் அடிச்சிட்ட, என் பேரை நீ நார் அடிச்சிட்ட. அதனால எனக்கு உன்னை ஓப்பனா சொல்றேன், உன்னை எனக்கு நம்புறதா, திருப்பி என்ன கைட்டி விட்டுருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. யார் சொல்றது? இவர் சொல்றாரு. கைட்டி விடுறத பத்தி இவர் சொல்றாரு. ஏன் அவனுக்கு சுய புத்தியே இல்ல, சுய நனவும் இருக்கான்னு தெரியல. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க. எதுக்காக 2 பொண்ணுங்களை டாப்ல ஏறிட்டே போகுது. இவங்க கூட டிராவல் பண்ணா நம்ம போயிடலான்றதுக்காக இவ்வளவு நாள் பிளே பண்ண. ஒரு கட்டத்துல அரோரா வேண்டான்னு சொல்லிட்டு விட்டு விலகும் போது, ஆமா உங்களுக்குள்ள இருக்கா, சரி நீங்களே இருந்துக்கோங்க, என் மேல என்ன பிளேம் பண்ணாதீங்க துஷார் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு அவங்க கேம், அவங்க பாயிண்ட இந்த 3 வாரமா நம்ம பாக்குறோம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது பார்வதி மேல தப்பாவே இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பா. ஸ்மார்ட்டுங்க, தெளிவா சொல்லுவாங்க. அவங்க இப்ப கேம் விளையாடுறாங்க, அவங்க ஸ்மார்ட். ஓகே, நான் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப உன்னை விட்டு விலகணும்னா அந்த பொண்ணு தனியா தெரியுது இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த 2 பொண்ணுங்களையும் வச்சு என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இந்த உண்மையை சொல்லணும்னா பிரவீனோட இன்டர்வியூ எனக்கு அமைச்சிருந்தாங்க. ஆஃப்டர் எவிக்ட் அவர் சொல்லியிருக்காரு, யாரோ கொஸ்டின் கேட்கும்போது கமருதீன் என்னதான் பண்றாருன்னு கேட்கும்போது, எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க பார்வதி தான் கமருதீனை வச்சு விளையாடுறான்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. கமருதீன் தான் பார்வதி அடிக்கிறான். அவன் பார்வதி அடிச்சு அவன் அனுப்பணுன்றதான் அவனோட மோட்டிவ் அப்படின்னாரு. ஏன்னா பார்வதியை எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அஃபெக்ஷன், ரிலேஷன்ஷிப் எதாலையுமே அவங்கள அடக்க முடியாம அவங்க ஒரு ஹைப்ல போயிட்டு இருந்தாங்க. அத ஒரே அப்படியே இப்படி இப்படி அடக்கி உள்ளுக்குள்ள வச்சதுதான் கமருதீன். அதுக்கு பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த லவ். இத பயன்படுத்தி அவர் என்ன பண்ணாருன்னா உள்ளுக்குள்ள வச்சு அடக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்வதி பேசியிருக்கவே மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. இன்னைக்கு சாண்ட்ரா தெரியுறாங்களா பார்வதி தெரியுறாங்களான்னு அன்னைக்கு கேட்கும் போது கூட யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பார்வதி விட இப்ப சாண்ட்ரா தான் தெரியுறாங்க. கனி சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து பார்வதி வந்து பீட் பண்ணிட்டாங்க, போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன தெரியுதுன்னா அந்த வீட்லயே வந்து பார்வதியோட கேம் இப்ப கம்மி ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் யாருங்க? யாரால அவங்க லாக் இல்ல, செய்யப்பட்டிருக்காங்க? என்னோட ஒரு கேள்வி, பார்வதி மேல எந்த தப்புமே இல்லையா? இருக்கு. அததான் சொல்றேன் இப்போ. இருக்கு. ஏன்னா அவங்க மேல நம்ம தப்பு இருக்கு. பார்வதிக்கு ஃபுல்லா வந்துட்டு பார்வதி பாவம், பார்வதி இதெல்லாம் நான் பாவனே சொல்லல. இல்ல. நான் தான் சொல்றேனே, அவங்களும் வச்சு கேம் விளையாடுனாங்க. நீ யாரையும் வச்சு பார்வதி யாரையும் வச்சு game அதுதான் சொல்றேன். விளையாடலையா? ஆனா பார்வதி லவ்ன்ற கேம்ல சபரிய வச்சு, எஃப்ஜேவ வச்சு, வேற யாராவது அங்க கல்யாணம் ஆகாத பசங்கள வச்சு விளையாடல. புரிஞ்சுதா உங்களுக்கு அது? அவங்க விளையாடுறத எப்படி விளையாடுவாங்கன்னா, சண்டை போட்டு விளையாடுவாங்க. சண்டையில விளையாடுவாங்க. ஏதாவது ஒரு டாஸ்க்ல வருதா, அது ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி அதை ஹைலைட்டா கொண்டு போக முடியுமான்னு அதுல சண்டை போடுவாங்க. நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க. யாராவது ஒரு கேப்டனா இருந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு டீம் பிரிக்கிறாங்கன்னா, எனக்கு போன வாரம் கூட எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. நான் இந்த ஒர்க்கு இந்த மாதிரி மட்டும் தான் செய்வேன். ஒரு வாட்டி தான் செய்வேன். 3 வாட்டி செய்ய மாட்டேன். கிச்சன் துடைக்கிறதெல்லாம் அப்படின்றத ஒரு எடுத்துட்டு வந்தாங்க. அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி கேம் தான் வந்து பார்வதி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கமருதீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கமருதீன் நார்மலா சண்டை போட்டு இருந்தாலோ, உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா துஷார் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாரு. அந்த மாதிரி பயங்கர சண்டைகள்லாம் வந்தது இல்லையா? எஃப்ஜேக்கும் அவருக்கும் சண்டை வந்தது. அந்த மாதிரி சண்டைகள் மட்டுமே தான் இந்த லவ் ட்ராக்னா அதை மட்டும் தான் அவர் பண்ணிருப்பாரு. அது மட்டும் தான் அவர் பண்ணிருப்பாரு. அவர் உண்மையான அன்பு கொடுத்தாரு தான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படிங்க திடீர்னு உண்மையான அன்பு இருங்க, கொடுத்தவங்க அதுதான் இருங்க அததான் சொல்ல வர, வெயிட் பண்ணுங்க. உண்மையான அன்பு தான் கொடுத்தாரு. அந்த உண்மையான அன்புல தான் இவங்க விழுந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு லவ் வருது. நீ என்ன பண்ற? ஒரு நெய் கொடுக்காததுக்கு பின்னால போய் அவ்வளோ பேசுற, எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுற, அவ்வளோ திட்டுற, அவ்வளோ பேசுற. அந்த பொண்ணு அந்த ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? பேட் டச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஜெயில்ல அப்படின்றத சொல்லுச்சு. அதே மாதிரி வந்து கையில எழுதி காமிச்சே, அதெல்லாம் உத்தமன் எழுதுற வார்த்தையா? அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தையா? என்ன எழுதி காமிச்ச? ஹார்னின்னு எழுதி காமிச்சு. அவருக்கு ரொம்ப அப்படி இருந்துச்சாம் அப்போ. ஓகே. ஓகேங்களா? அந்த பொண்ணு அதை ஒரு பெருசா எடுத்துட்டு வந்து பேசியிருக்கலாமே. ஏன் பேசல? ஏன் உமன் கார்ட் அப்ப யூஸ் பண்ணல? திவ்யா எல்லாம் முட்டாள்தனமா இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த திவ்யா கிட்ட வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்த டாபிக் எல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. நீ என்ன அப்படி சொன்ன, அப்படி என்ன சொன்ன, அப்படி ஏன் பயப்படுற? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால பார்வதி சொல்றாங்க, உட்காந்து எழுந்துக்கும் போது சொல்றாங்க, நீ ஏன் 24 hours வாங்கினன்னு கேக்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஃபேமிலி வரதுல லவ் பண்றேன்னு தானே சொன்னேன். அப்ப வந்தா பேசுறேன், பேசிக்கிறேன் தானே சொன்னேன். அது 4 மணி நேரம் தானே, 24 மணி நேரம் தான். அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 20 மணி நேரம் டிஃபரன்ஸ். அவங்க அம்மா கூட அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. உன் டாபிக்கே 24 மணி நேரமா பேசிட்டு இருக்க போறாங்களா? இல்லையே. இந்த வீட்டை சுத்தி பார்ப்பாங்க, வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுவாங்க, எல்லாருமே பேசுவாங்க. ஜஸ்ட் அது வந்து அவங்க ஒரு தாயா அவங்க வந்து பேச போறாங்க. நீ நிக்கணும். என் லைஃப் எனக்கு வெளியில நாசமா போகுதுன்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானே டிசைட் பண்ணீங்க. இப்ப 2 பேரும் தானே பேசணும், 2 பேரும் தானே பொறுப்புன்னு அவங்க கேக்குறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இவனை கழட்டி விட்டுருவான்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நான் லவ் பண்ணுன்ற மோட்டிவ்ல நான் இங்க வரல, நான் கேம் விளையாட தான் வந்தேன். அவங்க இந்த மாதிரிதான் வந்தாங்கன்றது வந்து பாக்குற மக்களுக்கும் தெரிஞ்சுது. ஏன்னா பஜாரி மாதிரி கத்துறாங்க, எதுக்கு ஏத்தாலும் சண்டை போடுறாங்க. அப்படி நிறைய பேர் வாங்கிட்டாங்க, பீடைன்னு வாங்கிட்டாங்க, என்னென்னவோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இன்னைக்கு பார்வதிய. ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் எதனால சைலண்ட் ஆச்சுன்றதை மட்டும் மக்கள் யோசிச்சா போதும். யாரால சைலண்ட் ஆனது? பிரவீன் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ், அப்ப இவர் கேம் விளையாடி இருக்காரு. நீ கேம் விளையாடலன்னா அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்றாங்கல்ல, பேசுன்னு சொல்றாங்களா? ஏன் இப்ப பேக் அடிக்கிற? என்ன நீ கைட்டி விட்ட, என்ன நீ அப்ப சொன்ன, எனக்கு அதெல்லாம் இப்ப ஞாபகம், அதெல்லாம் பேசி கிளியர் பண்ணியாச்சு. வைல்ட் கார்டுல வந்த திவ்யா அவங்க எல்லாம் வந்து நீங்க ஜெயில ரொம்ப இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமாவும் அவங்க உட்கார வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, கிளியர் ஆயிடுச்சு. நீ பேசல மாத்தி பண்ணிக்கிட்டே இருந்த. நீ எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிச்சு. ஏன் தெரியுமா? அவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததுனால. அந்த பொண்ணு உன்னை கேட்டு எனக்கு வந்து நீ மத்தவங்க கிட்ட மெயினா அரோரா கிட்ட பேச எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால, இந்த ஃபீலிங் எல்லாம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு கூட நீ பழகுன. ஒரு டைம் பார்க்கும்போது உண்மையா இருக்க மாதிரி பேசுற, ஒரு டைம் பார்க்கும்போது கைட்டு விடுற மாதிரி பேசுற, எதை நம்புறது? நேத்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட உஷாரா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ஏன் சார் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? இவர் எதுவுமே பண்ணலையா? அந்த பொண்ணை பத்தி இவர் பின்னால பேசவே இல்லையா? இன்னைக்கு சொல்றாரு, என்னை பத்தி நீ போய் பின்னால பேசியிருக்கேன், எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு, வெளியில எப்படி போயிருக்குன்னு தெரியல, வாட்டர்மெலன் கிட்ட எப்படி சொல்லியிருக்கேன். அவ வாட்டர்மெலன் கிட்ட மட்டும்தான் அதை சொன்னா. ஆனா நீ அவ சொன்னான்னு சொல்லி ஊரெல்லாம் அந்த வீடு ஃபுல்லா சொல்லிட்ட. சரி வாங்க திவ்யா கிட்ட வாங்க. திவ்யா கிட்ட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து கார்டன்ல பேசி முடிச்சுட்டாங்க. இது லைவ்ல நடந்த இந்த விஷயம். சோ இது முடிச்சிட்டு இவர் உள்ள வராரு. சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்றாரு, அக்கா இவ வந்து இப்படி பண்றாக்கா, ஏன் சொல்ற? அங்கே பேசி முடிச்சாச்சு. 4 பேருக்குள்ள பேசி முடிச்சாச்சு. யாரு? அமித், வினோத்,
பார்வதி கமருதீன் இவங்க 4 பேரும் பேசி முடிச்சாச்சு. இத பத்தி அப்புறம் பேசலாம். எதுவும் பேசிக்காதன்னு சொல்லிட்டாரு வினோத். வந்துட்டாங்க. நீ வந்து ஏன் இந்த பொம்பளை கிட்ட சொன்ன? சாண்ட்ரா கிட்ட எதுக்கு சொன்ன? இப்ப எதுக்கு அரோரா விழுகிறாரு? இல்ல சாண்ட்ரா கிட்ட சொல்றாரு. ஆ. சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு அரோரா கூட சொன்னாக்கா உனக்கு வந்து லவ் ஃபீலிங் இருக்கு, அது ஓகே நீ பண்ணிட்ட, ஆனா அவ அதுக்கு உண்மையா இருக்காளான்னு தெரியல அப்படின்னு சொன்னாக்கா. உண்மையா இல்லாம ஒரு பொண்ணு தாய் வர நான் வந்து நான் லவ் பண்றேன், என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்றேன்டா, நீ சப்போர்ட் பண்ணுடான்னு சொல்லுமா? உண்மையான ஃபீலிங்ஸ் இல்லனா? இல்ல இப்பவுமே உங்களால வாயை திறக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி உடைஞ்சுதான் ஆ. உடையறாங்க ஒரு இடத்துல. பயங்கரமா உடையறாங்க. ஆனா அழுவ கூடாதுன்னு பயங்கரமா கண்ட்ரோல் பண்றாங்க கால்ல இருந்து. அத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சோ இந்த மாதிரி சொல்ல உடனே சாண்ட்ரா வந்து ஆமாடா அவ அன்னைக்கே நான் நினைச்சேன் அவ வந்து ஏன் இப்படி பேசுனா அப்படின்னு தெரியல. ஏங்க லவ் பண்றது இங்க கேம் விளையாட வந்துட்டோம், லவ்ல விழுந்துட்டோம், என்ன லவ்ல விழ வச்சிட்டேன் காமெடிக்கு சொன்னாலும் இவர் சீரியஸா எடுத்துப்பாராம். ஆனா இவர் நெய் விஷயம் வந்து சீரியஸா சொன்னாலும் நாங்க காமெடியா எடுத்துக்கணுமா? எப்படி இருக்கு பாருங்க இருங்க. எப்படி பின்னால போய் நீ அந்த பொண்ணை எவ்வளவு பேசியிருக்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சாட்டர்டே நோட் பண்ணியிருந்தா கூட எல்லாருக்கும் தெரியும். சாட்டர்டே லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் எப்படி பின்னால பேசினார் விக்ரம் கிட்ட கனி கிட்டன்னு சொல்லிட்டு. அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ற? இது பார்வதி தானே தெரிஞ்சுக்கணும். சாண்ட்ரா வந்து இங்க வந்து ஏய் அவன் வேற மாதிரி பண்றான்டி, நீ உஷாரா இருந்துக்கோ. இங்க வந்து ஏய் அவ உண்மையா லவ் பண்றாளான்னு தெரியலடா. இந்த கேம் ஆடுறாங்க. இந்த அப்பத்தா இருக்கு பாத்தீங்களா, அது என்ன தெரியுமா பண்ணுச்சு இன்னைக்கு? அதான் திவ்யா நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கும் அதை பத்தியும் சொன்னாரு கமருதீன் இவங்க கிட்ட. ஏங்க நான் அப்பத்தா நீங்க வந்து கத்துறாங்கல்ல, ன்றாங்கல்ல, நான் 1 இயரா அவங்க கூட செட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஃப்ளோர் சவுண்ட் அந்த மாதிரி டைரக்டர் பயங்கரமா கத்துவாரு. ஒரு இடத்துல கூட இவங்க இப்படி சொல்லி நான் பார்த்ததே இல்லையேனாரு. ஓ 1 வருஷம் ஒர்க் பண்ணதுனால அது தெரியுது. இங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக அந்த மாதிரி பண்றாங்கிறது இப்ப தெரியுது. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் கமருதீன் பார்வதி விஷயம் சாண்ட்ரா கிட்ட சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க மேக்கப் போட்டுனே. சாண்ட்ரா வந்து அவர் போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா என்ன சொன்னான் அவன் அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்க உடனே அவ வந்து இப்ப வந்து பேட் டச்ச பத்தி பேசலாம் ஆரம்பிச்சது கமருதீன். பேட் டச்ச பத்தி நீ அவன்கிட்ட சொல்லியிருக்க, யார்கிட்ட? வாட்டர்மெலன் கிட்ட சொல்லியிருக்க அவர்கிட்ட. அவர் வந்து இப்படி இப்படி எல்லாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறா, என் பேரை நாரடிச்சு வச்சிருக்கேன்னு இவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணதே. அந்த பொண்ணு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே. எங்க அம்மா வராங்க, எங்க அம்மா வந்து என்கிட்ட பேசும்போது நீ என் கூட நில்லு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படுற? வெளில போய் ஆசைப்படு, வெளில போய் எக்ஸ்பிளைன் பண்ணுனா. லவ் இங்க தானே வந்துச்சு. ஒரு பேரண்ட் வந்து கேட்கும்போது அப்படியே கை கட்டி நின்னுட்டே இருக்க முடியுமா எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம? அவங்க கேட்டா சொல்லலான்றத வினோத்தும் சொன்னார். சோ இந்த அம்மா வந்து எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா இந்த அம்மா கிட்ட வந்து சொன்னதும் இந்த அம்மா ட்விஸ்ட் பண்றாங்க சாண்ட்ரா. அவ வந்து பேட் டச்ச பத்தி இப்ப பேசினாலாண்டி, பேட் டச்ச பத்தி. அது எப்படி பேச நான் சொன்னல, அவ இப்ப என்னென்னலாம் பண்ணுவான்றது எனக்கு தெரியும். நேத்து நம்ம எல்லாம் கமருதீன் வச்சு விளையாடுறான்னு சொல்லிட்டோம்ல, அதனால இன்னைக்கு இந்த பிளே வீடு சைலண்டா இருக்குல்ல, அதனால இந்த பிளேவை கொண்டு வந்து இவ பிளே பண்றா. யார் பிளே பண்றா? இவங்க பிளே பண்றாங்க. இப்போ அந்த இடத்துல பிளே பண்ணிட்டு சரி இவங்க சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல, கேட்டாங்கல்ல, அவ பிளே பண்றா, தயவு செஞ்சு கமருதீன் வந்து அவளை விட்டு விலகிட்டு கேம் விளையாட சொல்லு. இதுதான் எல்லார் வாயில இருந்து கமருதீன் வரணும்னு எதிர்பார்த்த ஒரு வார்த்தை. புரியுதுங்களா? அவரா விட்டு விலகிட்டா அவருக்கு கெட்ட பேர், விக்டம் வேணும்ல. சோ இது கிரியேட் ஆகுது. இப்போ இவங்க 2 பேரும் பேசியாச்சு, அப்பத்தாவும் இந்த அம்மாவும் பேசியாச்சு. இப்போ அப்பத்தா என்ன பண்ணுது, டீலக்ஸ் ரூம்ல இருந்து பிக் பாஸ் ரூமுக்கு போகுது. பிக் பாஸ் ரூமுக்கு போயிட்டு ஏன்னா அந்த டைம்ல அரோரா கூட சொன்னான்னு இவர் சொன்னார் இல்லையா, அப்ப அரோரா வந்து குளிச்சுட்டு கிராஸ் பண்றாங்க டீலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் ரூமுக்கு. அப்போ இத வந்து திவ்யா புடிச்சுக்கிட்டாங்க. புடிச்சிட்டு என்ன பண்றாங்க, இவங்க அரோராக்காக சொல்லணும்னா அரோரா தனியா கூப்பிட்டு கூட சொல்லிருக்கலாம். அந்த இடத்துல விக்ரம், சபரி, சுபிக்ஷா இருந்தாங்கன்னா எனக்கு சரியா தெரியல, இவங்க அரோரா, கனி இவங்க எல்லாம் இருக்காங்க. ஏய் மச்சான்ஸ் எல்லாம் இங்க வாங்க வாங்க வாங்க. என்ன? ஏய் வாங்கடா, நான் சொல்லிட்டு உடனே போயிடுறேன். ஒரு சபரி 2 மணி நேரம் அவனா சொல்லி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல மச்சான் நான் சொல்லிட்டு தோ போயிடுவேன். என்ன விஷயம்? அந்த பேட் டச்ச பத்தி இப்ப அவ இழுத்து பேசுறாளாண்டா, கமருதீன் பேட் டச் பண்ணான்னு சொல்லிட்டு இழுத்து பேசுறாளாண்டா. அப்படி இழுத்து பேசுறதா இருந்தா அன்னைக்கே அவனை செவல் மேலேயே வச்சிருக்க வேண்டியதானே, ஏன் இன்னைக்கு இழுத்து பேசுறா? உனக்கு எதுக்கு அந்த கதை? உனக்கு முழு கதை தெரியுமா? என்ன அங்க பேசுனாங்கன்றது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் இவங்க இங்க பேசும்போது வினோத் இல்ல, அமித் இல்ல, கமருதீன் குளிக்க போயிட்டாரு, பார்வதி இந்த சைடுல குளிக்க போயிட்டாங்க, வெளியில டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சோ வினோத், அமித், அப்புறம் வந்து பார்வதி இவங்க 3 பேரும் வெளில டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து இப்படி பத்த வச்சுட்டு போயிடுச்சா வெளில, சாண்ட்ராவும் சுபிக்ஷாவும் வெளில ஆடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் உள்ள பேசுறாங்க. இத உடனே கனி, ஐயோ இப்ப எடுத்துட்டு வந்து பேசுறாங்களா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், இதெல்லாம் எப்படி ஊர் நியாயம், இதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னும் போது ஆமாங்க நான் தான் சொன்னேனேங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அவ என்ன பண்ண போறான்றதை நம்ம சொல்லிட்டோம். அதனால அவ வந்து இந்த வாட்டி வந்து உமன் கார்டு எடுத்துட்டு வந்து நீட்டா. யார் நீட்டினது? நீ பாத்தியா? நான் கேக்குறேன், நீ பாத்தியா? இதெல்லாம் ஹோஸ்ட் கேட்க மாட்டார். அதனால நம்ம இப்பயே புலம்பி தள்ளிடுவோன்ற நானு. சோ
நீ பாத்தியா அத நான் கேக்குறேன். உடனே வந்து அரோரா வந்து அரோரா நான் உன்னை கண்ணை காமிச்சேன் தெரியுமா, எதுக்கு தெரியுமா, நீ போ போ, அவன் உன்னை இழுத்து நிக்க வச்சு பேசக்கூடாதான் நான் கண்ணை காமிச்சேன், அதனால நீ போயிட்ட. அவன் வந்து சொல்றான் நீ சொல்லியும் அவன் கேட்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். அவ வந்து இப்ப பேட் டச்னு சொல்லி ஒன்னத்தை கிரியேட் பண்ணி இவனை வெளியில நாமினேஷன் கொண்டு வந்து வெளியில அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அம்மாடி அப்பத்தான்றது கரெக்டா இருக்குன்ற. ஊர்ல 4 அப்பத்த 4 விதமா பேசும்ல, அந்த அப்பத்தால இது ஒண்ணு. சோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு என்ன சொல்றது பாரு, இத நான் எல்லார்கிட்ட சொல்லணும்னு சொல்ல வரல, அரோரா அதுல சம்பந்தப்பட்டிருக்காளேன்னு சொல்ல வந்தேன். அரோரா கூப்பிட்டு தனியா சொல்லு. ஏன் எல்லாரும் எதிர்க்க சொன்ன? நீ சொன்ன விஷயமே முழுக்க முழுக்க அங்க போய் அரோரா கூப்பிட்டு தனியா சொல்லு. இதுல எது எதெல்லாம் எபிசோட்ல வரும் தெரியலங்க, நான் காலைல இருந்து லைவ்ல பாத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அரோரா இருக்காளேன்னு சொன்னேன். ஓகே காய்ஸ் பாருங்க, விக்ரம் அந்த இடத்துல நான் பாராட்டணும் நிஜமாவே. விக்ரம் சொல்ற இல்லங்க நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இல்ல அது அவங்க இல்லாம நம்ம இதை பத்தி பேசக்கூடாது, இது வந்து நீங்க சொல்றது எனக்கு சரியா இது சரியா படல அப்படின்னும் போது, இல்ல இல்ல விக்ரம் நான் அப்படிலாம் சொல்லல. விக்ரம்க்கு தெரியும் பார்வதி என்ன ஃபீலிங்ல இருக்காங்கன்னு. என்னதான் விக்ரம்க்கும் பார்வதியும் இப்படி இருந்தாலும் அவங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ் தான். தனி அவங்க வந்து வெப் சீரிஸ் நடிச்சவங்க தான், சீரிஸ் பண்ணவங்க தான். கண்டிப்பா பார்வதியோட கேரக்டர் தெரியும். பார்வதி திரும்ப திரும்ப அவங்க கமருதீன் கிட்ட சொன்ன வார்த்தை, நீ ஏன் பழசு எடுத்துட்டு வந்து இங்க பேசுற, இத பேச்ச ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் ஒரு மாதிரியா பேசும்போது என்ன குமாரே பயந்துட்டியான்னாங்க. அவ்வளவுதான் புச்சினாரு. இப்ப உள்ள வந்து அந்த ஃபீலிங் எனக்கு அப்ப இருந்தது, நான் அதை சொல்றேன். அப்படி அதுதான் செகண்ட் ப்ரோமோ வந்துச்சு, அந்த ஃபீலிங் இருந்துச்சு, அததான் நான் சொல்ல வந்தது. சேர வச்சுட்டு பெரிய ஹீரோ மாதிரி இருந்து போற. அப்ப ஆக இந்த வாரம் வந்துட்டு பார்வதியை ரோஸ்ட் பண்ணுவார்கள் எல்லாருமே. எஸ், மெயினா திவ்யாக்கு இதுல வந்து திவ்யா சொல்வாங்க, திவ்யாக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்ல, வாரம் ஒரு விஷயத்தை வச்சுதான் திவ்யா ஓட்டிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் ஆதிரை எஃப்ஜே அண்ட் இவங்களை வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது கிடைச்சிருச்சு, இந்த வீக் ஃபுல்லா பார்வதி செய்யறதுக்கான விஷயம் கிடைச்சிருச்சு. நான் ஒண்ணு கேக்குறேன், காலையில இருந்து சாண்ட்ரா எங்க அந்த சட்டையை காணோம்? ஒரு எப்படி ஒரு நான் என்ன சொல்றேன், உங்களை ஹோஸ்ட் சாரி தான் கேட்க சொன்னாரு, சாரி கேளுங்க நார்மலைஸா இருங்கன்னாரு. ஏன் சட்டையை கட்டி போட்டீங்க, ஃபேமிலி வீக்குன்னு கட்டி போட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் வெள்ளிக்கிழமை வர வைக்கிறாங்க, 4 நாள் சட்டை இல்லாம சுத்துவீங்களா? இதெல்லாம் காலைல அமித் கேட்டாரு, சட்டையை காணோம், சிரிக்கிறாங்க, டான்ஸ் சொல்லி தராங்க சுபிக்ஷாக்கு. எப்படி பார்த்த உடனே எல்லாமே ஃபேக் மாதிரி தானே தெரியுது. திவ்யா என்னுடைய தாட் நான் சொல்லட்டுமா, பிரஜன் போகும்போது உண்மையாவே சாண்ட்ராக்கு திவ்யா மேல கோபம் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. ஆனாலும் அதை பில்டப் பண்ணிட்டே வந்தாங்க. லாஸ்ட் வீக் டாஸ்க் அப்போ திவ்யா வந்து கிளியர் மைண்ட், இந்த டீம் கூட நம்ம இருந்தால் சப்போர்ட் வந்து வெளியில நல்லா போகும். 2 வாரமா பாருங்க பயங்கரமா பாராட்டி இருப்பாரு, அதுக்கு முன்னாடி வரலாம் கழுவி ஊத்திருப்பாரு. ஏன்னா அப்ப சாண்ட்ரா கூட தான். இப்ப எப்படி இதை மோல்ட் பண்ணி திவ்யா கொண்டு வராங்கன்னா, நீ வந்துரு வா தனியா இருக்காத, வந்துருன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணி கூட்டு வராங்க. ஆனா கனியோட கேங் எப்படின்னா, காலைல கெஸ் பண்ணிட்டாங்க, கமருதீன் நிக்கிறாரு, யாரோ சம்திங் நிக்கிறாங்க, கனி வந்து காஃபி குடிச்சு இவங்க சாரி எப்படிங்க உடனே சாரி கேட்க முடியும், கனி சொல்றாங்க உடனே இப்ப என்னதுக்குள்ள சார் பிரேக் விட்டு போனாரு, உடனே இப்படி சாரி கேட்கறாங்க, எனக்கு புரியல. அப்ப மட்டும் இவங்க மைண்ட் எப்படி மாறுச்சு, நான் அவ்வளவு நேரம் கத்துறேன் எப்படி மாறல? அப்போ உள்ள இருக்கவங்களுக்கே நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரியுது சாண்ட்ரா, அது பயங்கரமா பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சாண்ட்ராவோட ஸ்டோரி, அவங்க வந்து மிட் நைட் உட்காந்து சொல்லியிருக்காங்க. நானுமே வந்து 2:45 எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, அதை இங்க சொன்னா தெரியல, ஆனா பார்த்தேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா இவங்க எல்லாம் வந்து பாத்ரூம் ஏதோ சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. நானுமே பார்த்தேன், தூங்கி விழுந்துட்டாங்க எல்லாருமே. தூங்கி எல்லாரும் 2:45 3:45 தூங்காம வேற என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? சோ அதனால வந்துட்டு உள்ள போய் நீ தூங்குற நான் தூங்குறேன்னு மாத்தி இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. கனி அண்ட் டீம் வந்து வினோதா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து சிரிச்சாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. இங்க பார்த்தா இவன் தூங்குறான், இங்க பார்த்தா சிம்பிளா சாண்ட்ரா எங்களுக்கு தூக்கம் வரும்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கும். இது மனித இயல்பு, அங்க நடக்கிற எல்லாமே மனிதர்களோட இயல்பு. ஒரு மனுஷனா யோசிச்சா ஓ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு, இப்பவும் சொல்றேன், தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த வாரம். ஐயோ இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். அரோரா என்ன தெரியுமா பண்ணாங்க, திவ்யா வந்து புட்டு வச்சுட்டு போயிட்டாங்கல்ல வேற மாதிரி இதுவ. உடனே அரோரா வந்து, நான் உனக்கு ஒரு எக்ஸ் ஃப்ரெண்டா இருந்து சொல்றேன் கம்ருதீன், இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, நீ அவளை விட்டு விலகி இருந்தாலே நீ கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவேடா, உனக்கு வந்து வின் பண்ற அந்த இது இருக்கு, நீ என்ன பண்றனா ஓப்பனா அவளை உட்கார வச்சு நான் என்ன உன்னை பேட் டச் பண்ணேன் என்ன பண்ணேன், இவர் கேட்க முடியாது, ஏன்னா இவர் தான் அதை சொன்னாரு. அது எழுதி காமிச்சது.
பேட் டச்னு சொன்னதெல்லாம் இவர்தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணல. ஆனா திவ்யா வந்து இங்க அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணதா சொன்னாங்க. இந்தம்மா அதை நினைச்சுன்னு கமருதீன் கிட்டே கேக்குறாங்க. பேட் டச் ஆமா வந்து இன்னைக்கு கூட சொன்னா. இன்னைக்கு நீ பேட் டச் பண்ணன்னு அந்த பொண்ணு சொல்லல. அன்னைக்கு நீ சொன்னியேன்னு சொன்னதா, ஆமா எனக்கு அன்னைக்கு ஃபீல் ஆச்சு. அப்ப எனக்கு உன் மேல லவ் ஃபீலிங் கிடையாது. திடீர்னு வந்து நீ அந்த மாதிரி ஜெயில நடந்துகிட்டதும் சரி, கையில எது காமிச்சதும் எனக்கு தப்பா தெரிஞ்சது. அததான் நான் வாட்டர் மேலன் கிட்ட சொன்னேன் அந்த நான் பொண்ணு என்ன எக்ஸ்பிளைன் சொல்றேன்னா, பண்ணுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணும். பேரண்ட்ஸ் வந்து அத பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் பார்வதி காமிப்பாங்க பாருங்க அவங்க முகத்த. அப்ப தெரியும் எல்லாருக்கும். யார் யார் என்னென்ன எப்படி எப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. அவன் அவன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்கவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரியல. யாரு விளையாடுறா, யார் யார வச்சு ப்ளே பண்றான்னு உள்ள வந்து சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு நியாயம்னு எதுன்னு தெரியல. எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியல. என்ன நடக்குது இந்த நான் வாரம்? இல்ல ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். பார்வதி சார்பா யார் உள்ள போனாலும் இந்த லவ் விஷயத்த பேசுறீங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. ஆனா அவங்க ஏமாத்தப்பட்டிருக்காங்கன்றத அங்க தெரிவிச்சுட்டு வந்துருங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து அவங்கள திட்டுவீங்களா என்ன பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து முட்டாளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத அங்க உணர்த்திட்டு வாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சப்போஸ் அவங்க கைட்டு விடுற ஐடியா இருந்திருந்தால் அவங்க என்னுடைய அம்மா கிட்ட நீ பேசுன்னு சொல்லி கமருதீனை கேட்டிருக்க வேண்டிய வேலையே கிடையாது. இதை நம்ம வெளியில பேசிக்கலாம்டா, எங்க அம்மா வந்து போனா கூட நீ எதுவும் கண்ணுக்காதன்னு சொல்லிருப்பாங்களே தவிர்த்து நீ நின்னு பேசுன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன் உங்க அம்மாவை 24 மணி நேரம் நீ நிக்க வச்சன்னு ஏன் இவர் கேட்கணும்? இவர் பயந்தாங்கொழிங்க. இவர் கண்டிப்பா பயந்தாங்கொழி. இவர் வெளியில போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்கு இவருக்கு விருப்பம் இல்ல. கண்டிப்பா இங்க இந்த கேம்ல இதை கொண்டு போன ஃபினாலே வரைக்கும் இவர் போகணுன்றதுக்காக தான் வச்சு ப்ளே பண்ணிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, இந்த வாரம் ஃபுல்லா நடக்கிறது என்னன்னு பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை நம்ம இவ்ளோ கோவத்தை கொட்டியிருக்கீங்க. இதுல யாரு மேல தவறு? எது எங்க போய் முடியுது? இந்த வாரம் யாரு யார பாடா படுத்துறா? யாரு ஓன்னு அழுக போறா? யாரு சைக்கோவா மாறப் போறா? யாரு வந்துட்டு பாதியிலேயே வீட்டை விட்டு ஓட போறா? அப்படிங்கிறத பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை மக்களுக்கு தெளிவா பேசலாம். நன்றி. நன்றி.